தமிழ் கழுகு. மதுரை மாநாட்டுல விஜய் அப்செட்டா? தென் மாவட்டங்கள்ல இருந்து எதிர்பார்த்த கூட்டம் வரலையாம். கூடின கூட்டத்துல 60% பேர் வட மாவட்டங்கள்ல இருந்து வந்தவங்களாம். விஜய் தன்னோட முதல் மாநாட்டை வட மாவட்டமான விழுப்புரம் விக்கிரவாண்டியில போட்டாரு. இப்ப 2வது மாநாட்டை மதுரையில நடத்தி இருக்காரு. தென் மாவட்டத்துல தன்னோட செல்வாக்க நிரூபிக்க விஜய் விரும்பினாரு. இன்னொரு பக்கம் இங்க அதிமுக பலவீனமா இருக்கிறதுனால அந்த ஓட்டுகளை தாம் பக்கம் இழுக்க முதல் தடவையா அதிமுகவை விமர்சிச்சு அதன் தொண்டர்களை பத்தியும் பேசினாரு. ஆனா மாநாடு முடிஞ்சு வந்த கூட்டத்தை பத்தி தாவேக நிர்வாகிகள் விஜய் கிட்ட கொடுத்த அப்டேட்ல மாவட்ட வாரியா வந்த கூட்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்களாம். அதுல வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல இருந்துதான் பெரும் கூட்டம் வந்திருந்ததா இருந்த புள்ளி விவரங்களை பார்த்து விஜய் அப்செட் ஆனதா சொல்றாங்க. அதே சமயத்துல மதுரை மாநாட்டுக்கு 10 லட்சத்துக்கும் மேல கூட்டத்தை எதிர்பார்த்த விஜய்க்கு ஏமாற்றம்னு சொல்றாங்க. சுமாரா 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்கிறது அவர்கிட்ட கொடுக்கப்பட்ட புள்ளி விவரமா. இதுக்கு காரணம் முதல் நாள்லயே ஒரு கூட்டம் வந்து சேர அவங்க அடுத்த நாள் காலையில வரைக்கும் இருந்திருக்காங்க. இதையும் விஜய் கிட்ட சொல்ல மாநாட்டை காலையிலேயே ஆரம்பிச்சிடலாமான்னு ஆலோசனை செஞ்சு மீடியாவையும் அலர்ட் செஞ்சிருக்காங்க. ஆனா மாலை 3:30 மணிக்கு தான் மாநாட்டை ஆரம்பிச்சிருக்காங்க. மொத்தத்துல சரியான திட்டமிடலும் ஒருங்கிணைப்பும் இல்லைங்கிறத விஜய் ஃபீல் பண்றாராம்.